இப்படி பண்ணிட்டீங்களே! குமரி புலம்பிய வானதி ஸ்ரீனிவாசன். என்ன நடந்தது தெரியுமா? தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இந்த முறை பல அரசியல் அதிர்வுகளை உருவாக்கி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கோவை அரசியலில் எதிர்பார்த்திராத பல சம்பவங்கள் நடந்துள்ளன. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகும் வெளியாகும் தகவல்கள் அனைத்தும் தற்போது பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கின்றன. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேர்தலில் மிகப்பெரிய நம்பிக்கையுடன் களமிறங்கியது. இந்த முறை தமிழக அரசியலில் பெரிய மாற்றம் வரும், பல முக்கிய தொகுதிகளில் என்டிஏ வெற்றி பெறும் என்று கூட்டணி தலைவர்கள் தொடர்ந்து கூறி வந்தனர். அந்த வகையில் கோவை வடக்கு தொகுதியில் பாஜக சார்பில் களமிறங்கினார் வானதி ஸ்ரீனிவாசன். கோவை என்பது எப்போதுமே பாஜக வலுவாக வளர முயற்சி செய்து வந்த பகுதியாக பார்க்கப்படுகிறது. அதனால் இந்த தொகுதி மீது தேசிய அளவிலேயே கவனம் இருந்ததாக கூறப்பட்டது. வானதி சீனிவாசனும் இந்த தேர்தலை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளவில்லை. உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்த போதிலும் களத்தில் அவருக்காக பல தலைவர்கள், குறிப்பாக அண்ணாமலை போன்றோர் சென்று அவருக்காக பிரச்சாரம் செய்தார்கள். வானதி சீனிவாசனுக்கு உடல்நிலை சரியான பிறகு அவரும் தொடர்ச்சியான மக்கள் சந்திப்புகள், பெண்கள் கூட்டங்கள், வீடு வீடாக பிரச்சாரம், சமூக வலைதள பிரச்சாரம் என தீவிரமாக களத்தில் இறங்கினார். இந்த முறை வெற்றி உறுதி என்ற நம்பிக்கையில்தான் பாஜக நிர்வாகிகளும் ஆரம்பத்தில் இருந்ததாக கூறப்பட்டது. ஆனால் தேர்தல் முடிவுகள் வெளியாக ஆரம்பித்த பிறகு சூழல் முழுக்க மாறிவிட்டது. தமிழகம் முழுவதும் விஜயின் தாவேகா கூட்டணி மிகப்பெரிய முன்னிலை பெற்றது. பல இடங்களில் எதிர்பாராத மாற்றங்கள் நடந்தன. அந்த அதிர்ச்சிகளில் ஒன்றாகவே கோவை வடக்கு முடிவும் பார்க்கப்பட்டது. ஆனால் வானதி சீனிவாசனின் தோல்விக்கு பின்னால் இருக்கும் காரணம் குறித்து தற்போது வெளியாகும் தகவல்தான் அரசியல் வட்டாரங்களை அதிர வைத்திருக்கிறது. குறிப்பாக கோவை மாவட்ட பாஜக நிர்வாகிகள் பலர் தேர்தல் நேரத்தில் முழுமையாக ஒத்துழைக்கவில்லை என்ற தகவல்கள் பரவி வருகின்றன. வானதி சீனிவாசனுக்காக மாவட்ட அளவில் இருக்கும் பல முக்கிய நிர்வாகிகள் நேரடியாக களத்தில் இறங்கவே இல்லை. சிலர் பெயருக்கு மட்டும் வேலை பார்த்தனர். சில பகுதிகளில் அந்த வேலைகள் கூட சரியாக நடக்கவில்லை என்றெல்லாம் கோவை அரசியல் வட்டாரங்களில் பேச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, வானதி சீனிவாசன் மீண்டும் ஜெயிப்பதில் சில உள்ளூர் நிர்வாகிகளுக்கு விருப்பமில்லை என்ற தகவலும் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதனால்தான் தேர்தல் பணிகளில் எதிர்பார்த்த அளவுக்கு உற்சாகம் காணப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஒரு பக்கம் எதிர்கட்சிகளின் கடும் பிரச்சாரம், மற்றொரு பக்கம் உள்ளக அதிருப்தி. இந்த இரண்டு விஷயங்களும் சேர்ந்து வானதி சீனிவாசனுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். தேர்தல் நேரத்திலேயே இந்த உள்ளடி குழப்பங்கள் குறித்து வானதி சீனிவாசன் கடும் அதிருப்தியில் இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நமக்குள்ளேயே இப்படி நடந்தா எப்படி ஜெயிப்பது என்று அவர் நெருங்கிய வட்டாரத்தில் வருத்தம் தெரிவித்து அவர் புலம்பியதாகவும் கூறப்படுகிறது. தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு இப்படி ஆகிவிட்டதே, கடைசி நேரத்தில் ஆதரவு சரியாக கிடைக்கவில்லை என்று வானதி சீனிவாசன் மனவேதனையில் பேசியதாகவும் அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் கசிந்துள்ளன. ஆனால் தோல்விக்கு பிறகும் அவர் அமைதியாக இருக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சில நாட்களுக்கு முன்பு நடந்த மகளிர் அணி நிர்வாகிகள் கூட்டத்தில் வெற்றி தோல்வி எல்லாம் அரசியலில் சகஜம், நாம் தேச பணியை தொடர வேண்டும் என்று நிர்வாகிகள் வானதி சீனிவாசனுக்கு நம்பிக்கை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து அவரது ஆதரவாளர்களிடம் விசாரித்த போது, வானதி அக்கா தேர்தலில் தோத்திருந்தாலும் மக்கள் பணி மற்றும் தேச பணியில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டே இருப்பார் என்று தெரிவித்துள்ளனர். வெற்றி தோல்வி என்பது பதவிக்கு மட்டும்தான், மக்கள் பணி சேவைக்கும் இல்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் நியூஸ் மற்றும் கட்சிக்குள் நடக்கும் சுவாரஸ்யம் குறித்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.